லூசு மூஞ்சி மோரையும் பாரு. எந்த நாயடா பிடிக்க வந்த? உனட்ட நாயா? நாப்பாயில. இன்னொரு நாயை பிடிச்சிருப்பேன். என்ன நாப்பாயில? கண்ண முன்னால வச்சிருக்க பின்னால வச்சிருக்கடா? உனக்கு அறிவு இருக்கா? நாய்க்கும் பொம்பளைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நீ என்ன மசத்துக்கு குறுக்க வர? பிடிக்க வந்தவன் ஓரமா போய் பிடிக்கல. நீ ஓரமா போய் ஆட வேண்டியதானே? ஏய் ஏன் இது முதல்ல? இந்த ஏரியாக்குள்ள நாய் நிறைய சுத்துதுன்னு சொன்னாங்க. ஒரு நாயை கூட பிடிக்க முடியல. நன்றி உள்ள ஜீவனை பிடிச்சி ஏன்டா தொந்தரவு படுத்துற? என்னது? நன்றி உள்ள ஜீவனை பிடிச்சி ஏன் தொந்தரவு படுத்துற? நீ இருக்கிற ஆம்பளைய பூரா தொந்தரவு படுத்துறிய. எங்க அண்ணன் சக்தி வேலை பாடா படுத்துறிய. உன் மூஞ்சில முள்ள விட்டுட்டு அடிக்க. என்ன கர்மத்துல? ஆம்பளைங்கறத நிரூபிச்சிட்டான் பாரு மனுஷன். என்ன? எதுக்கு போய் வாயை அங்க வைக்கிற? ஆம்பளைங்கறத நிரூபிச்சாரு வேட்டி அவுத்து. நான் பொம்பளைங்கறத பாவடா அவுத்துக்கிற சக்தி வேலை கண்ணு அவிஞ்சு போயிடும். நீ அப்படி அவுத்துக்கிட்டு சுத்துறேன்னா மலை மசத்துல கூட கிடையாது. நாய் பிடிக்க வந்தா நாயை மட்டும் பிடிக்க வேண்டியது. முகரைய பத்தி பொம்பளை பொம்பளை மாதிரியா பேசுற? ஆம்பளை மாதிரி பேசுற. என்னமா ரவுடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ரவுடி மாதிரி நான் பேசுவேன் முதல்ல. இருக்கிற ஆளுகளை பூரா என்ன விரல விட்டு பார்க்கலாம்னு பாக்குறியா? நீ விடு விடு. அந்த பழக்கம் நம்மளுக்கு கிடையாது. அப்புறம் எதுக்கு பேசுற? நான் எப்பயுமே நல்ல வார்த்தைகளை பேசுறவன். நான் என்னைக்குமே நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுறவன். என்ன சொன்ன? என்ன சொன்னே? பேச்சின் பெருச்சாலியா? வந்து பேசி பார்க்க சொல்ற. பேசுவ முதல்ல. எலி எலச்சிச்சுனா? யானை எலச்சிச்சுனா எலி ஏறிக்கிட்டு அடிக்குமா சக்தி வேலை? யானை யார் எலி? நான் தான் யானை நீ தான் எலி. அவர்தான் எலி. எது? லேசா எலச்சனை ஏறிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பாத்தியா? எதுல ஏறிக்கிட்டு அடிப்பாரு? கொஞ்சம் சூதானமா உட்கார்ந்து ஓசில வந்து எனக்கு சூளக்கல்ல வச்சு சுற்றுவேன் அவனுக்கு. ஏன் இங்க முத பேசி எதுக்கு எங்க அண்ணன் கிட்ட போற? உனக்கு எனக்கு தான் பிரச்சனை. அப்புறம் என்ன மனுஷன் உள்ள நோத்துற? மரியாதையா பேசி. நாய் பிடிக்க வந்தா நாயை மட்டும் பிடிடா முதல்ல. ஏய் பொட்ட நாய. சக்குனு செவுல அடிச்சு போடு மாத்துக்க. பொட்ட நாயை வச்சு தான் ஆம்பளை நாய் சோலி பாத்துக்கிட்டு கிடக்குற ஞாபகத்தை வச்சுக்க. பொட்ட நாயின் ரொம்ப இலக்காரமா பேசுற. நான் கேக்குறேன் என்ன? உனக்கு அது சோலி பாக்குறதுலயே தான் இருக்கணுமா? பார்க்கணும்யா. அறிவு இருக்கா? வாழ்க்கையில சுவாரஸ்யமே அதுதானே. என்ன சுவாரஸ்யம்? இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? உலகத்துல பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? என்ன? மழலை பேச்சு தான். சரி அதுதான் சுவாரஸ்யம். இருந்துட்டு போகுது. திடீர்னு குழந்தை. ஆமா பா அப்படிங்க. திடீர்னு அம்மான்னு சொல்லலாம். இத கேட்ட உடனே என்னடா புள்ள அழகா அம்மாங்குதே அப்பாங்குதே அதுல இருக்கு சுவாரஸ்யம். இதுல செய்யறதுல உனக்கு சுவாரஸ்யம் இருக்கு? ஒழுக்கமா பேசு. காதை அத்துவிட மாத்துக்க. கற்க கச்சடத கட்டவே கட்ட பின் இருக்க அதற்கு தகை என்று ஓதிருக்கிறார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரைக்கும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், மதியாதார் தலைவாசல் மிதிக்கவே வேண்டாம். பேச்சு என்னடா பேச போற? சோத்த திங்கிறவனா இருந்தா ஒத்த கொத்த பேசாமல. சரி ஏய் நீ பேசி இந்த ஊரை விட்டு எல்லையை விட்டு தாண்டா. சரி உனக்கு நான் பொண்டாட்டி அக்ரிமெண்ட் போடுறேன்டா. இழுச்சவா பையன். எத்தனை ஏறிக்கிட்டு எங்கடா வர? நாய் பிடிக்க வந்தா நாயை மட்டும் பிடிக்க வேண்டியதானே. பொம்பளை விட்டு இதை பிடிச்சிக்க ஏறிக்கிட்டு வர முதல்ல. ஏய் ஒழுக்கமா பேசு. ஒழுக்கமா என்ன பேச விடு. பேச்சின் பெருச்சாலின்னு உடனே தான சொன்னேன். உனக்கு ஏன்டா ரோசம் பொத்துக்கிட்டு வருது? ஏய் நீ நல்ல ஒண்ணு என்ன பேச விடு. இல்லைன்னா நீ பேசு. ஏண்டி இதெல்லாம் பேச சொன்னாங்களா? என்ன பேசணுமோ அதை பேசுறதை விட்டுவிட்டு ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேணாம் இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களாடி? எனக்கு இருக்கும்டா. நானும் சரி போனா போது பொம்பளை பிள்ளையாச்சும் ரொம்ப மரியாதையா பேசணும்னா உன் சௌரியமா இருக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஏ ராதா படுக்க வச்சு வாயை பரட்டம் கிழிச்சு போய் பாத்துக்க. படுக்க வச்சுதான் வாயை கிழிப்பேன். நான் உன்னை படுக்க வச்சு பாவடையை தூக்கி போட்டு அமுக்கி விட்டு யாரவ மூத்தரங்க வச்சு முடிச்சவளா இப்ப போல தெரியுதுல்ல. எப்ப பாரு பாவடையை தூக்குவே பாவடையை தூக்கி கொண்டே இருப்பேன். நீ ஒன்னு சொன்ன பாத்தியா? என்ன சொன்னேன்? பொட்ட நாயை ஏன் பிடிக்க போற? எதுக்கு பிடிக்க போற? பொட்ட நாய் இருக்கறனால தானே இவ்வளவு நன்றி உள்ள ஜீவன். ஒரு பிஸ்கட் தூக்கி போட்டா கூட மனுஷன் அப்படியே சுத்தி சுத்திட்டு வருமா. ஆனா மனுஷனுக்கு அந்த நன்றி இருக்கா? நன்றி கெட்ட ஜென்மம்னா மனுஷங்க தான். ஆமா அத புடிச்சு கொண்டே ஓரமா விடுறீல. எதுக்கு அந்த நாயை கொல்ற? லூசி கழுத நன்றி உள்ள நாய் நீ சொல்றல்ல. நன்றினா நாய் கிட்ட தான் கத்துக்கணும். நாய் கிட்ட தான் கத்துக்கணும். புறா கிட்ட எதை கத்துக்கறணும்? என்ன கத்துக்கணும்? ஒழுக்கத்தை கத்துக்கறணும். ஆமா அதே மாதிரி நரி கிட்ட எதை கத்துக்கறணும்? என்ன தந்திரம். ஆமா ஒவ்வொரு ஜீவன்ட்டையும் ஒவ்வொரு இருக்குலையா கத்துக்கணும். இப்ப நாய் வந்து நன்றி உள்ள ஜீவன்ங்கற. நன்றி உள்ள ஜீவன். நன்றி கெட்ட நாயும் இருக்கு. அது யாரு? அது நிறைய நாய் சுத்துது நன்றி கெட்ட நாய். அது தெரிஞ்சிட்டு போகுது. நம்மளுக்கு என்ன? உனக்கு தெரியாதா? நம்ம என்னைக்குமே நன்றியா இருப்போம். வீட்ல ஒருத்தன் நாய் வளர்த்திருக்கேன். அந்த நாய் என்ன பண்ணு தெரியுமா? வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா குழந்தைகள் வந்தா குலைக்கும். இவன் பாத்திருக்கா என்னடா இது நன்றி கெட்ட நாயா இருக்கு. வீட்டுக்கு விருந்தாளி வந்தா பிள்ளைய வந்தா குலைக்குதே கடிக்க போகுதே. இந்த நாய் நம்மளுக்கு வேணாம். களவாணி பையன் வந்தா குலைக்காம அமைதியா இருக்கு. இந்த நாயை விரட்டி விட்டு வேற ஏதாவது புதுசா ஒரு நாய் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த நாயை விரட்டி விட்டுட்டான். இவனுக்கு இந்த நாய் வளர்க்குற ஆசை விடல. சந்தைக்கு போயிருக்கான். ஒரு ஆளு ஒரு 10-15 நாயை வச்சு விற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அங்க போய் அந்த கடையாள்கிட்ட போய் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு நன்றி உள்ள நாய் கொடுங்கன்னு. உடனே அந்த கடையில வேலை பார்க்கிறவர், ஐயா என்கிட்ட ஒரு 500 ரூபாய் பணத்தை கொடுங்க, அந்த மரத்துல கட்டி போட்டிருக்கேன் பாருங்க ஒரு செவல நாய், அந்த நாயை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கேன். அதான் நன்றி உள்ள நாயின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியல, அது எப்படி சரியா சொல்றீங்க அது நன்றி உள்ள நாயின்னு. உடனே அந்த கடையில வேலை பார்க்கற சொல்லியிருக்காரு, இது வரைக்கும் நான் 50 பேர்கிட்ட வித்துருக்கேன், மறுபடியும் அதுக்கிட்டு என்கிட்டயே வந்துடும். எதுக்கு? அப்ப நான் அது நன்றி உள்ள நாய் தானே. அப்ப அவனுக்கு மட்டும் நன்றியா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாயை பிடிக்கிறீங்கல்ல, ஒரு வயசுக்கு அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு போனோம்னா அந்த நாயை தானே பாதுகாப்பா விடுறோம்.
அப்ப எவ்வளவு சுதாரிப்பா இருக்கு அடி லூசு கழுத. என்னடா நான் வீட்டு நாயவா புடிச்சிட்டு இருக்கேன், வேற தெரு நாயை தானே புடிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு தெருநாயை புடிச்சு எதுக்கு குடும்பப்படுத்துறேன்னு கேக்குறேன். அமெரிக்க நாட்டுல ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. என்ன? வீட்டுல நாய் வளர்க்கறவங்க அந்த நாய்க்கு லைசென்ஸ் வாங்கணுமா? ஆமா. என்ன லைசென்ஸ்? அப்படி லைசென்ஸ் வாங்கினா தான் நாயை வளர்க்கணுமா. அந்த நாய் யாரையாவது கடிச்சிருச்சுனா வைத்திய செலவு எல்லாமே அந்த வீட்டாளுங்க தான் பாத்துக்கறணுமா. அமெரிக்க நாட்டுடைய சட்டம். அமெரிக்க நாட்டுல வேற எந்த நாட்டுலயாவது திருநாய் பாக்குறியா? இல்ல இல்ல, பார்க்க முடியாது. என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி வச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டுல பாரு, தெருவுக்கு தெரு 10 நாய் இருக்கு. என்ன காரணம்? ஒரு தெருவுல ஒரு பொட்டை நாய் ஒரு ஆம்பளை நாய் தான் நிக்கும் ஒரு தெருவுல. இப்போ ஒரு தெருவுல 10-15 நாய் நிக்குது. ஏன் என்ன காரணம்? ஒரு சின்ன பிள்ளைய போக முடியுதா? கடைக்கு சாமான் வாங்க போக முடியல. பெரியவங்க யாராவது போக முடியுதா? இல்ல இல்ல. டூ வீலர் வண்டி ஓட்டிட்டு போறாங்க. ஆமா. விருட்டன் குறுக்க பாஞ்சிருது. நம்மளுக்கு வண்டியை கொண்டு போய் புதர்ல விட்டுறாங்க. இதனால உயிருக்கு ஆபத்து ஆகுது. நாங்க நாயை கொண்டு போய் என்ன கொல்லவா போறோம்? ஆம்பளை நாயை பூரா காயடிச்சு விடுறது, பொட்டை நாயை பூரா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விடுறாங்க. எல்லா நாயும் கடிச்சா எதை சுத்தி ஊசி போடுவாங்க? சுத்தி என்னை ஒரு நாய் கடிச்சிருச்சு, எனக்கு எதை சுத்தி ஊசி போடணுங்கிறீங்க? ஊசி போட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீ ஒரு நாய் தான். நாய் ஒரு நாயை கடிக்கும் போது நாய்க்கு வாய் பதல கை பதனமா பேசலாம். முத பொம்பளை பிள்ளை வாய் பதனமா பேச. முதல்ல பொம்பளை கிட்ட எப்படி பேசலாம்? அஜாக்கிரதையா பேச முதல்ல. நீ பேரெல்லாம் சொன்ன கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். சம்பக்கலை சண்மராஜா, அப்புறம் முத்துராஜா, அப்புறம் தங்கராஜா, அப்புறம் தன்ராஜு எல்லாம் பாத்தியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. என் பேரை பாரு, சூர்யா. வித்தியாசமா இருக்கா? சூரிய மாதிரி வித்தியாசமானாலும் வித்தியாசமானாலுன்னு செஞ்சு பார்த்தாதான் தெரியும் நீ என்ன பண்றேன்னு. தெரியாதா? மித்தவங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. மத்த ஆளுகள்கிட்ட பேசுற மாதிரி என்னட்ட நீட்டி நினைச்சு பேசாத. உங்கள முத வாயடக்கமா பேசாத. குடும்பத்துக்கு நல்லது. தன்னடக்கமா நீ பேச கத்துக்க. என்ன உன்ட தன்னடக்கம் இல்லாம பேசிட்டே? உன்கிட்ட என்ன அடக்கம் இல்லாம நான் பேசுறேன் முதல்ல. உங்கள புள்ள ஏமா குறுக்க வந்தா நாயை என்னன்னு புடிச்சிட்டு போய் சொல்ற ஒரு சவரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. ஏன் சவரியம்? ரோட்ல என்ன ஆடுறது, வீட்ல என்ன ஆடுறது என்னோட இஷ்டம். நீ என்ன எனக்கு சபடால் பண்ற? அவன் நாய் மாதிரி தெருல சுத்திக்கிட்டு இருக்காமா? சுத்திட்டு போட்டா உனக்கு தெரியாதா? ஏன் எதுக்கு? ஒருத்தன் செல்போன் வாங்கியிருக்கான். செல்போன் வாங்கி புது செல் இல்லையா, செல் வாங்கினா நம்ம என்ன செய்வோம்? என்ன யாரும் செல்ல பாத்திர கூடாதுங்கிறதுக்காக கவர் போட்டு லாக் போட்டு வைப்போம். ஆமா, பர்சனல் லாக். இவன் என்ன பண்ணிருக்கேன்? நம்பர் லாக் போட்டு வச்சிருக்கேன். சரி. வீட்ல இருக்கிற பிள்ளைய பூரா அந்த நம்பர் லாக்கை கண்டுபிடிச்சு செல்லை ஓபன் பண்ணிருச்சுங்க. என்னடா நம்பர் லாக்கை போட்டு ஓப்பன் பண்ணிருச்சுங்களே, சரி வேற ஏதாவது புதுசாக லாக் போடுவோம்னு சொல்லி பேட்டர்ன் கோடு மாதிரி லாக் போட்டு வச்சிருக்கேன். அதையும் கண்டுபிடிச்சி பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருச்சுங்க. என்னடா எதை போட்டாலும் லாக்கை ஓப்பன் பண்ணுறாங்களே, சரி ஃபேஸ் லாக் போடுவோம் அப்படி சொல்லி செல் அப்படி முகத்தை காமிச்சு ஃபேஸ் லாக் போட்டிருக்கேன். அதையும் பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருச்சுங்க. இவன் பார்த்தா எந்த லாக்கு போட்டாலும் எடுத்து போடுதுங்க. பேசாம வாய்ஸ் லாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி செல்லை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஓகே பண்ணி வாய்ஸ் பேச போக அந்நேரத்தில் தெருல ஒரு நாய் வவுன்னு உழைக்க செல்லு லாக் ஆகிக்கிருச்சு. இப்போ அந்த நாயை விரட்டிக்கிட்டு இருக்கான் செல்லை ஓப்பன் பண்றதுக்கு. இப்படி நாய் மாதிரி சுத்திட்டு இருக்கான் செல்ல. அறிவுக்கு நீ எங்க இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? எங்க இருக்க வேண்டிய ஆளு? வித்தியாசமா எல்லாத்தையும் யோசனை பண்றிய. எப்படி நாய் பிடிக்கிறதுல அதுலயும் ஒரு நன்மை இருக்கு. என்ன சொல்றேன், நாயை பிடிங்க. குழந்தைகள் உள்ள ஜீவன் தானே, குழந்தைகளை கடிச்சிடக்கூடாது. ஆமா. பெரியவங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது குறுக்க விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நாயை பிடிக்க வந்திருக்கேன். பிடிங்க, உங்களை யாரும் வேணாம்னு சொல்லல. ஆனா பிடிச்சு கொண்டு இந்த நாயை கொடுமைப்படுத்தாம ஓரமா விட்டுருங்கன்னு சொல்றேன். நாயை பிடிக்கிறதுக்கு முன்னால ஒன்னே பிடிச்சு போது அது அரைக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். நான் என்ன ஒண்ணு எவ்வளவு எகத்தாளமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆம்பளை எவ்வளவு கிள்ளுக்கிறையா பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளை நீ எவ்வளவு ஆணவமா பேசுற சூர்யா. ஆம்பளைட்ட குரல்ல ஒசத்தி பேசாத. பொம்பளை பேச்ச ஆம்பளை கேட்கணும். அப்பதான் இந்த குடும்பம் உருப்பிடுமா முதல்ல. அதெல்லாம் நியாயம் தான். என்ன? வீட்டுல கணவன் என்பவன் ராஜா மாதிரி, மனைவி என்பவன் மந்திரி மாதிரி. அப்ப மனைவி சொல்லும் பொழுது கேட்கணும். எதை கேட்கணுமோ ராஜா அதைத்தான் கேட்க முடியும். எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா தலையாட்டி பொம்மை மாதிரி ஆயிரும். அதே மாதிரி புருஷன் எதை சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். நீ சொல்லாத செய்தியெல்லாம் கேட்டோம்னா நாங்க பொம்பளை உட்காந்துக்கிட்டே இருக்க முடியுமா? உங்களை இதை கேட்காதீங்க அதை சொல்லாதீங்க புருஷன் எங்கேயாவது அதிகாரம் பண்ணி வைக்கிறோம். பொண்டாட்டிய புறணி பேசுறத புருஷன் நீந்தியா முதல்ல. பெண்களுக்கு சரிபாதி கொடுத்ததே ஆம்பளைய நாங்க தான். சக்தி பாதி சிவன் பாதின்னு இருக்கு, இல்லன்னு சொல்லல. கொடுத்துட்டோம்ல. உங்களுக்கு எல்லாத்துலயும் சரிபாதி கொடுத்துட்டோம்ல. ஆண்களுக்கு நிகரா பெண்கள் இருக்கீங்களே, என்னைக்காவது ஆம்பளைய நாங்க பொறாமப்பட்டிருக்கோமா? சொல்லு. எங்க விஷயத்துல எதையாவது ஒண்ணு குறை சொல்லு. ஃப்ளைட் ஓட்டுறீங்க, என்னைக்காவது ஆம்பளை பொறாமப்பட்டிருக்கோமா? இல்ல. ஆட்டோ ஓட்டுறீங்க, ஆம்பளை பொறாமப்பட்டிருக்கோமா? ஏன் எங்க கூட உட்காந்து தண்ணியே அடிக்கிறீங்க? யாரா தண்ணி அடிச்சது? யாரும் அடிக்கிறோமா? யாரோட பொம்பளை தண்ணி அடிக்கிறாங்களா? இப்படி பேசினா வாயை வடக்கலை வச்சு கிழிச்சு விட்டுரு. அடிய வெங்காயம் பிடிச்ச முதல்ல எந்த பொம்பளை தண்ணி அடிச்சிருக்காங்க? இன்னும் உலகம் தெரியாம இருக்கிய ஆம்பளை நீ தண்ணி அடிச்சு போட்டு மொட்டை குண்டியோட ரொம்ப ரவுண்டா அடிக்கிற. பொம்பளை தண்ணி குடிச்சவங்க. ஆம்பளை தண்ணி போட்டு மொட்டை குண்டியோட சுத்துறானே, ஏன் சுத்துறியா? எதுக்கு சுத்துற? அவன் குழந்தை. எப்படி? குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு. குடிகாரனுக்கும் குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னு கேக்குறேன். குழந்தை பேசக்கூடிய மழலை பேச்சு யாருக்காவது புரியுமா? புரியாது. குழந்தை எப்படி பேசும்? எப்படி பேசும்? மாமா கரெக்ட் மாமா கச்சிச்சு வேணும் ஹாய் மாமா
அவன் குழந்தை பேசும். இது மலையில பேச்சு. அதே மாதிரி குடிகாரன் பேசுவான் தெரியுமா? எப்படி? ஆப்புக்கு மேல போயிருச்சு நோய் குடிகாரன் பேசுவியா? மாப்ப குடிகாரன் பேச்சு யாருக்கா புரியுதா? அப்ப அந்த குழந்தையும் குடிகாரன் முன்னு அதான் மொட்டை குடியோட படுத்து கிடக்குறியா? இப்ப நீ உனக்கு என்ன பிரச்சனை? நான் எதை பத்தியா ஆம்பளைல குறை பேசாத. முதல்ல பொம்பளைய குறை பேசாத நிப்பாட்டு. முதல்ல ஆம்பளைல 100 நாள் வேலை பார்த்தாலும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாலும் தன்னுடைய குழந்தைகளை காப்பாத்துறாங்க. நின்றா பேச வர வெட்டி பேச்சு கொண்டே இருப்பேன். இல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரே காய்கறி மார்க்கெட்ல காய்கறிகளை வித்தாவது குழந்தைகளை காப்பாத்துறாங்க. 100 நாள் வேலை பார்த்து ஒரு பிரசவ ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்த்தாவது தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறாங்க. பேச வேண்டாம், பேசுவேன். ரத்தம் கக்கியே சாக போற இப்படி கத்துனா என்ன கேட்ட? 100 நாள் வேலை பார்த்து குழந்தைகளை காப்பாத்துவாங்க. அடி சண்டாளி. கண்டுகளை தான் ஊண்டி வைக்க சொன்னாங்க. ஒரு கண்டை கூட ஊண்டி வைக்கலையே. எப்படி ஊணுவான்? உட்காந்துக்கிட்டு புறணியே தானே வச்சுட்டு இருக்கீங்க. எதுக்குன்னு கேக்குறேன். எங்க நீங்க குடும்பத்தை காப்பாத்துறீங்க? அடுத்தவன் குடும்பத்தை பேசுறோம்னா அங்க 100 நாள் வேலையில போய் பொம்பளையா உட்காந்தோம்னா தெரிஞ்சுவாங்க. ஏண்டி இருளாயி, உனக்கு விவரம் தெரியுமாடி? ராமாய் வீட்டுல ராத்திரி 1 மணி ஆனா எவனோ ஒருத்தர் சிவரேறி குதிக்கிறானாம்ல. இப்படி ஊர் புறணிய பூரா பேசுறது நீங்க. என்ன சொல்றேன்னா, எங்கேயாவது ஆம்பளை ஊர் புறணி பேசி நீ பாத்திருக்கியா? நான் கேக்குறேன். ராமாயி யாரோ செவரி ஏறி குதிக்கிறாங்களாமே, ராமாயி போட்டு நோண்டிக்கிட்டு கிடக்குறோம்ல. நாங்களாவது பொம்பளை எல்லா வேலையும் பார்த்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறோம். நீ ஆம்பளை ஏதாவது ஒரு வேலைக்கு புரியாடா? ஏன் உங்களை வேலை காலத்துக்கு வச்சுக்கிட்டு கொட்டைய மல்லாக்க வச்சுக்கிட்டு 25,000 ரூபாய்க்கு செல்ல வாங்கிட்டு வெறும் மொட்டை குடி படமா பாத்துக்கிட்டு கிடக்குற. நீ என்ன எங்க அந்த படத்துல அம்புட்டு நீ தான் நடிச்சிருக்க. எடத்த காலி பண்ணுன்ட்டேன். மொட்டை குடி படத்தை காலி பயல மூஞ்சி பாரு. சரி நான் கேட்குறேன், மொட்டைக்குடி படம் பார்க்குறோம்னு ஆண்களை சொல்கிறேன்ல. சீக்கிரம் நிறையா நண்பர்கள் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்க. வச்சுருப்பீங்களா நண்பர்கள்லாம்? நானும் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஆப் ஏற்றுங்கன்னு சொல்லி பொம்பளை விளம்பரம் கொடுப்பா பார்த்துருக்கீங்களா? என்ன? ராத்திரி 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா? எதுக்குடா? இந்த ஆப் ஓகே பண்ணு, ஃப்ரீ தான், வெறும் 5 ரூபா மட்டும்தான். ஓப்பன் பண்ணி 24 மணி நேரம் எங்க கூட பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி பொம்பளை நீ விளம்பரம் கொடுக்குறியா? ஆம்பளை நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம். அது பொம்பளை வயசா இருக்காது, கம்ப்யூட்டர் வயசா இருக்கும். ஃபேஸ்புக்கை ஏதாவது நல்ல விஷயங்கள் வருதா? அது பொம்பளை வயசுலடா, கம்ப்யூட்டர் வயசுடா. ஆண்டி முகர ஃபேஸ்புக்கை எடுத்து ஏதாவது பார்த்துட்டு இருந்தோம்னா ஒரு பொம்பளை பாடியோட சூர்யா அப்படிங்கிறது. ஏன் ஒரு முகத்தை தான் நீ பார்த்துருக்கிற? நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே சில பொம்பளை எல்லாம் சேர்ந்து. எங்களுக்காவது டாஸ்மார்க் கடை சந்து போந்தல மூத்திர சென்று கிட்ட தான் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு மதுரையில் புதுசாக திறந்து வச்சிருக்காங்க விசாந்தி மகளை. ஏசிப்பாரு கரக மசூர். ஒரு நாள் அங்கே போய் தொலைஞ்சிட்டேன். அங்கே ஒரு பொம்பளை சரக்கு வாங்க வந்திருக்காப்பா. அவள் ஏதோ சுற்றி பார்க்க தான் வந்திருப்பா போல இருக்கு. வீடியோ காமிச்சு இந்த சாமன் சட்டு வாங்குறவங்க தான் வந்திருப்பான்னு நினச்சோம்னா அவள் சரக்கு வாங்குறதுக்குனே வந்திருக்கா. மண்டை மசத்தை விரிச்சிட்டு தொப்புள் தெரியிற மாதிரி ஒரு டிஷர்ட்டு, இது வரைக்கும் தான் டவுசரு, அதுக்கு மேலே டவுசர் இல்லை. இந்த செப்பல் ஆமல ஹை ஹீல்ஸ் ஆமல, அந்த செப்பல் போட்டுன்னு டிக்கி இது மட்டும் தனியாக அப்படி தூக்கிக்குது. ஹேண்ட்பேக்கை போட்டுக்கிட்டு அவங்க விசாந்தி மகளை நடந்து வந்த அந்த அழகை பார்க்கணுமே. நடந்து வந்தாலும் பரவாயில்ல, அங்கே அந்த சரக்கு பார்க்கறல டேபிள் இவ்வளோ உயரம் போட்டுருப்பாங்க. நின்றுக்கிட்டு சரக்கு வாங்கணுமா இல்லையா? அவங்க அங்கே நிற்கலை. அங்கே போய் இந்த டேபிள் வைங்களேன், கை வச்சுக்கிட்டு ஏண்டா சூர்யா, என்னமோ செனக்கேத்துற மாதிரி. சூர்யா என்ன சூர்யா, அந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்தா எம்பிட்டு அழகா இருப்பேன். சாணியை கரைச்சிக்கிட்டு ஊத்துவாங்க. அப்படி ஒரு கற்பனை வேற. போனா போது பொம்பளை பிள்ளையாச்சுன்னு பாக்குறேன். ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு நானும் விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். மறுபடியும் ஆம்பளைய குறை சொல்லாத, பொம்பளைய குறை சொல்லாத. வேணாம் வேணாம் பேச நினைச்சா விடிய விடிய பேசிக்கிட்டு இருப்பேன். என்னத்த பேச போற? முதல்ல நீ என்னத்த பழந்து தள்ள போற? மாதிரி அதிகமா பேசுறாங்க கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்படி ஆணவம் பேசுற பொம்பளையில கண்டாலே எனக்கு சுத்தமா ஆகாது. பொம்பளை வச்சுத்தான் ஆம்பளை, ஆம்பளை வச்சுத்தான் பொம்பளை. நான் வச்சதுதான் சட்டம், நான் வச்சதான் இங்க சட்டம். சம்சாரம் அது மின்சாரம் சொல்லியிருக்காங்க. ஆவது முன்னாலே அது அழிவதும் பின்னாலே சொல்லி வச்சிருக்கேன். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரா என்று சார்தான். இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் மதுரைக்கு? எதுக்குடா? எப்படி மதுரைக்கு வரணும்ல நாளைக்கு? அதுக்கு நீ அதை வீடு வரைக்கும் புடிச்சுக்கிட்டு உருவிட்டே வருவியா? எதடா உருவ சொல்ற? நீ தானே சொன்ன வீடு வரைக்கும் உருவ. அதை உருவதுக்கு நான் ஈனாவானவா? நீ தானே சொன்ன, நானா சொன்னேன். அதுக்கு தான் அரசு கொடுத்த சோதியை கூட்டு வந்திருக்கோம். சரி இருக்கட்டே. இங்க என்ன பண்ற? வியாபாரம் பார்த்துக்கிட்டு. என்ன வியாபாரம்? இழந்த பழம். நீ ஒரு ஆள் தான் உண்மையை சொல்லிருக்க. நான் எதா இருந்தாலும் ஓப்பனா பேச. அப்படிதான் உண்மையை பேசணும். எனக்கு உண்மை பேசுறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா. இப்ப நீ இழந்த பழம் சொல்லிட்ட. ஆமாங்க. இப்ப நான் எதையும் ஒரு கற்பனை பண்ணாம வந்து வாங்குவேன். சரி இழந்த பழம் தானே, இவ்வளவுதே, இதுக்கு மேல நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கிடுவேன். சில பொம்பளை பிள்ளைய சொல்லுங்க, நான் பலாப்பழம் வைக்கிறேங்க, நாங்களும் நம்பிக்கிறோம் பலாப்பழமா நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்களும் வாங்க போவோம். கடைசியில பார்த்தா நெல்லிக்காய் சைஸ்ல இருக்கு. நான் அடுத்த வருஷம் என் பழத்தை பெருக்க வைக்கலாம்னு இருக்கேன். சென்மத்துக்கு ஆகாது.
அப்படி மட்டும் சொல்லாத. இருக்காது, அது சாபக்கேடு அவ்வளவுதான். எங்க அக்கா சாந்தியக்காரி. நானும் உன்னை 85 வருஷமா தான் பார்க்குறேன், அப்படியே தான் இருக்கு. சரி பரவாயில்ல. அப்போ நீங்கள் இழந்த பழம் விற்கிறீங்க? நீங்க என்ன பழம்? ரெண்டு பேரும் சேர்ந்து. நான் வந்து நாய் பிடிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து. ஒரு விஷயம், அன்பார்ந்த தாய்மார்கள் பெரியவங்களாக உட்காந்துருக்கிய, பொதுவாக ராதா சொல்லி நல்ல ஒரு பேசக்கூடிய திறமையான ஒரு நடனமங்க, நல்ல ஒரு பாடக்கூடியவங்க, நமது கிராமத்தார்கள் கலைஞர்களை பூரா தேர்வு செய்து தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் உண்டு. இதில் நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா, நகைச்சுவை என்பது ஒரு சிரிப்புத்தன்மை, அதுலேயும் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி தான் நாங்களும் சொல்லுவோம். தயவுசெய்து உங்கள் குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கடைக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா தெருவில் நிறைய நாய்கள் சுற்றுது. கடைசியில் அந்த குழந்தைகளை பூரா கடித்து சின்ன பின்னமாக்கி எத்தனை குழந்தைகள் இறந்துருக்காங்க. நாய் கடிச்சிச்சுன்னா கிராபிக்ஸ்ன்னு ஒரு நோய் வருதான். அது அந்த நோய்க்கு மருந்தே கிடையாதான். ஆமாம், அதுக்கு தகுந்தாப்புல ஊசி போடணும். ஊசி போட்டாலும் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் அந்த உசுரை காப்பாற்ற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வைங்களேன், அந்த உசுரை காப்பாற்ற முடியாது. இது கண்ணால் நான் பார்த்துருக்கேன். ஒரு உசுரை சுட்டே கொண்டிருக்காங்க பெரிய ஆஸ்பத்திரியில். ஒருத்தரை நாய் கடிச்சு போச்சு, கல்யாணமாக்கி 2 வருஷம் தான் ஆச்சு. அவருக்கு மருந்து கிடையாது. எவ்வளவோ ஊசி போட்டு பார்த்தாங்க, முடியல. கடைசியில் அவருக்கு வெறி பிடிச்சி போச்சு. பெரிய ஆஸ்பத்திரியில் ஜெயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு கடைசியில் கருணை கொலை பண்ணாங்க. விஷ ஊசியை போட்டு துப்பாக்கியில் சுட்டு தான் அவர்களை கொண்டாங்க. இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தேன். அதனால் தயவுசெய்து குழந்தைகளை தனிப்பட்ட முறையில் கடைக்கெல்லாம் அனுப்பிடாதீங்க. சூதானமாக போங்க. வண்டி ஓட்டும் பொழுது நாய்கள் என்னாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக போங்க. ஏன்னா நாயை மேலே நம்ம மோதி கடைசியில் நம்ம தான் கீழே விழுந்து கிடப்போம். கடைசியில் நாய்க்கு அடி போடும். அதனால் தயவுசெய்து வண்டியில் போகிறவங்க சூதானமாக போங்க, வேகமாக போகாதீங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. நாடக கலைஞருடைய தாழ்மையான வேண்டுகோள், உங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கோ. ஏண்டா சூர்யா, என்னப்பா நான் எந்த வண்டியில் போக? நீ ஜேசிபி வண்டியில் போ, உனக்கு அதுதான் சரியா வரும். அப்போ வாத்தியார பிடிங்க பிடிங்க. வழக்கணு பல வளைய அம்மா ஓ விளையா அடிச்சு போட நிஜமா. இப்படி ஆடனே ஊரில் கபடி விளையாண்ட ஞாபகம். என்ன கபடி? ஒன்னா அண்ணா திறமை தெரியாது, தனியா அண்ணா தான் திறமை தெரியும். தண்ணியை போடவா, வெத்தலை பார்க்க துப்புங்க, பேச்சு உளருது, நாக்கு தடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேஞ்சிருச்சு. சாமியே சரணமையப்பா. ஞாபகப்படுத்தணும், மாலை போட்டிருக்கேன். ஏறாத மனமேலே இழந்த வலுத்திருக்கு, இழந்த வலுத்திருக்க ஏறாத மனமேலே இழந்த பலத்திருக்கு, இழந்த பலத்திருக்க நான் ஏறி உழுப்பட்டுமா. சொல்ல மாட்டீங்க தெரியா, சாமி சரணா. ஏறி உழுப்பட்டுமா இளவாழ கண்டுகளா எலும்புச்சம்பளங்களா அடி மாங்குளத்து மலமேலே மயிர் புடுங்க வந்தவளா, மயிர் புடுங்க வந்த மயிர் புடுங்க வந்தவள் மயிருணத்த உணத்த பாறையில நாயிருந்து பாடுகுறைய கிளையா, படிச்ச தங்க கிளையா,
பட்டு சத்தம் கேட்கலையா பட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் பாட்டு சத்தம் கேட்டிருக்கா ஓடோடி நான் வந்திருக்கேன் நான் ஓடோடி நான் வந்திருக்கேன் ஏன் தைந்திருந்தாய் நாடி நீ சென்றிருப்பேன் நாடி நீ சென்றிருப்பேன் முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே முகத்து முத்தோடு தேவர்களே மாமாவும் பொண்ண கொடு ஆமாரி சொல்லி கொடு சாமி கொண்ட முடிச்சு இதுதான் ராதா என்னங்க மாமா ஏய் ராதா நல்லா இருங்க ஆடுவே நல்லா பேசுறீங்க பேசுவேல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க ஆனா இனிமே இப்படி பேசக்கூடாது ஏன் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன் ஆமா அந்த குடும்பத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படி இல்லைல்ல ஏன்னா பிறந்த இடத்த புகழ நீங்க காப்பாத்தணும் கண்டிப்பா அதெல்லாம் காப்பாத்துவோம் அது முக்கியம் இல்லையா ஆமாங்க அப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னடா வாயாடி பொம்பளையா இருக்காளே அப்படின்னு சொல்லிவிடுவா ஆ, அதனால வாயடக்கம் கையடக்கம் வேணும் ஆ. ராதா என்னங்க மாமா நீங்க எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க ஏன் என்ன பண்ணணும் இப்பெல்லாம் நீங்க கஷ்டம் குடும்பத்தை காப்பாத்தணும்ல எதுக்கு அண்ணன் தம்பியில காப்பாத்தணும் உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறயா என்ன சொல்றீங்க எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படணும் என்னோட ஜாயிண்ட் ஆக புரியல ஆமா சேர்ந்துக்கலாம்னு உன்னை இருக்கீங்களா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆ? உன் குடும்பத்தை இனிமே நான் பாத்துக்கிறேன் நிஜமாவா இனிமே நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படியா வீட்டில் மட்டும் நீ இருந்து எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அப்படி யாராவது சொல்ற புருஷன் வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆமா ஆமா 45 புருஷன் இருக்கிறாரு யாருக்கிட்ட சொல்ல 45 புருஷனா சரி விடு சரி சரி சரி. நான் 46 இருந்து அவர்கிட்ட அனுமதி கேட்டுக்கிறேன் ஒரு வார்த்தை சீட்டை குலுக்கி போடும் யார் பேர் விழுகுதோ அவங்க கொடுத்து சரி 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 வச்சிருக்க கற்பின் கண்ணகி அரசியே நான் தான் வேற வழி இல்லம்மா கலியுகம் அப்படித்தான் வீடு கட்டி விற்கிறாங்க பார்த்துருக்கீங்களா அப்போ அந்த வீடு பால் காய்ச்சி முழுது உள்ள போய் பால் காய்ச்சுவேன் ஆமா அப்பா ம் நம்ம தாண்டா இந்த வீட்டுக்கு உள்ள முத வந்து பால் காய்ச்சிரும் ஆ. நினைப்பியா ஆமா ஆனா அதுக்கு முன்னால ஏற்கனவே ஒருத்தன் பால் காய்ச்சி இருப்பியான் ஆமா வேற என்ன பண்றது நம்ம நினைச்சுக்கிறோம் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு போக வேண்டியது வேற வழி கிடையாது தலையெழுத்து அதுதானே அப்படிதான் உங்களை நான் எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணிக்க போறேன் ம் எங்கிட்டு என்ன சுடுகாடு வாட வருது கல்யாணம் எங்கே பண்ணுவீங்க சுடுகாட்டில் தான் ஏய் அங்கதான் சமத்துவம் நிறைஞ்ச இடமே நிஜமாவா ஆமா கையை ஜாதி மத வேதம் இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் எங்க மாமா என்னப்பா கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டீங்களே சீச்சி ஏன்? நான் என்ன சோதி மாதிரியா அந்த பழக்கம்னா நம்மளுக்கு கிடைக்காது அவன் சுத்தம் பண்ணிட்டு செய்யறான் ஆரம்ப காலத்துல இருந்து இருந்தாலும் அப்படித்தான் இருக்கு நான் உங்களை எப்படிலாம் லவ் பண்ண போறேன் தெரியுமா சொல்லுங்க மாமா சொல்லவா அவர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும்னு உட்காந்துருக்காரு அந்த ஷாஜகான் தாஜ்மஹாலை மும்தாஜுக்கு அவண்டி கட்டினார் அப்புறம் இந்த சூரிய அந்த ராதா செல்விக்கு அவண்டி என்ன கட்ட போகுது ராதா என்னங்க மாமா என்ன இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் ஷாஜகான் மும்தாஜுக்காக ஒரு தாஜ்மஹால் கட்டினார் காதல் சின்னமாக நான் உனக்காக என்னடா கட்டுவேன் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கக்கூசை கட்டேன் வரவங்க பூரா பேண்டு குமிப்பாங்க ஏற்கனவே பேண்டு குமிச்சு தானே இருக்கு உங்க குடும்பத்துல நான் மட்டும் காலத்துக்கு வைத்தேன் என்றா அந்த குடும்பம் குண்டியை தூக்கிறோம் சோழி முடிஞ்சிடும் 5 திரி அணையாம ஏத்துவேன் அத்தா திரி இருந்தா தாண்டி எரியறதுக்கு நீ தான் இருக்கிற திரிய பூரா எரிச்சிட்டியே 10 மாதத்துல உனக்கெல்லாம் எந்த திரி தெரியுமா சரியா வரும் எந்த தெரியுமா கல்லழகர் ஆத்துல இறங்கும்போது இங்க கக்கத்துல ஒரு பெரிய திரி வச்சுட்டு வருவா பாரு சரி மோசமான திரிப்பா அந்த திரி தான் உனக்கு சரியா வரும் அப்படியே குழந்தை பெக்கும் போது அந்த மூக்கு உங்களை மாதிரியே உதட அழகேசை மாதிரியே காது முத்துராஜ் மாதிரியே அப்பனா நம்ம எல்லாரும் கூட்டு சாப்பாடா சேர்த்து சாப்பிட்டா அப்படி புள்ள உறக்கம் கண்ணகி அரசியே நான் தான் ஆமா நான் கேள்விப்பட்டது உண்மையா என்னடா உனக்கு தான் கருப்பு பைய ஆபரேஷன் பண்ணிட்டாங்க நம்மள அது திருப்பியே நான் சுருக்கு பைய உள்ள திரிக்கலாம்னு இருக்கிறேன் அப்ப கிளவிட்டு இருந்த சுருக்கு பைய கலவண்டு வந்துட்டேன் மாடு மேய்க்கும் போது 50 தடவை செஞ்சிருக்கேன் என்னடா என்ன காத்திருக்கேன் சொல்லுங்க மாமா
அழு. எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பரப்பவ இவதான், தழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல இவதான், ஊரிலெல்லாம் இவதானே பூயச்சா ஆசமாமே நான் பாட்டு படிச்சா அம்மாடியோ. எனக்கு என்ன பிறந்தவ ரெக்க கட்டி பரப்பவ இவதான், தழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்ல இவதான். எனக்கு என்ன பிறந்தவர் கட்டி பரப்பவ இவதான், குழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்லுவதா. எனக்கு என்ன பிறந்தவ பரப்பவ இவதான், அழுக்குள்ள குழுக்குள்ள இவளுக்கு என்ன சொல்லுவதா, ஊரிலெல்லாம் இவதான கோவி ஆசமாமே இவதான் பாட்டு படிச்சா அம்மாடியோ. அழகான காதல் மாமா, உங்க காதல் ரொம்ப பிடிக்கும். உங்க காதல் எப்படி, அதே மாதிரி என்னுடைய காதல் எப்படி? அந்த கேப்டன் ஐயா விஜயகாந்த் ஐயா மாதிரி, நான் அதுல வர ராதிகா மாதிரி, நம்ம 2 பேரும் புதுக்கோட்டை முக்கு ரோட்ல உட்கார்ந்து 4 பேத்த புடிச்சு டேய் முறுக்கு வித்து பிழைப்போம். அதனால ஆடுகாலி அழகேசா, உங்க 10 விரல் எப்படி ஆடுதுன்னு இப்ப நான் பார்க்கணும். ஆடிடுவோம். ஏத்துக்கப்பா. லேசா எடுத்து வச்சுடுங்க வண்டிலையா ஏண்டா எடுத்து வச்சு சரக்கா ஜாக்கடிக்குமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெறத்த வைக்குதே மனமே, நீ இல்லாமல் வாழும் வாழ்க்கைதானே. இங்கு நீ இல்லாத வாழ்க்கை
பார்வை